வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உங்களுக்கு சிரட்டை மூட்டை, அது சில பக்கம் சிரட்டைன்னு சொல்லுவாங்க, சில பக்கம் தேங்காய் மூலின்னு சொல்லுவாங்க, சில பக்கம் கொட்டாச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ் பாஷையிலே எப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. வாங்க அதை உங்களுக்கு எப்படி அதை எரிக்கிறது எப்படி இருந்துன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். வாங்க அந்த வீடியோ பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிரட்டை இப்படி தான் சேசிவியில் குட்டி வச்சுருவாங்க. சிரட்டை அந்த கொட்டாங்குச்சி அந்த தேங்காய் மூலின்னு சொல்கிறோம்ல, அதை அப்படி தான் சேசிவியில் கூட்டி வச்சுருவாங்க. கூட்டி வச்சதுக்கப்புறம் நாரை போட்டு, நாருக்கு மேலே தண்ணியில் பூதி, அதாவது பொடியை போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பற்ற வச்சு, அதாவது நாங்கள் நெருப்பு கொடுத்து பற்ற வச்சு அதை எப்படி கறியாக்கணும் அந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உங்களுக்கு சிரட்டை மூட்டை, அது சில பக்கம் சிரட்டைன்னு சொல்லுவாங்க, சில பக்கம் தேங்காய் மூலின்னு சொல்லுவாங்க, சில பக்கம் கொட்டாச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ் பாஷையிலே எப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. வாங்க அதை உங்களுக்கு எப்படி அதை எரிக்கிறது எப்படி இருந்துன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். வாங்க அந்த வீடியோ பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிரட்டை இப்படி தான் சேசிவியில் குட்டி வச்சுருவாங்க. சிரட்டை அந்த கொட்டாங்குச்சி அந்த தேங்காய் மூலின்னு சொல்கிறோம்ல, அதை அப்படி தான் சேசிவியில் கூட்டி வச்சுருவாங்க. கூட்டி வச்சதுக்கப்புறம் நாரை போட்டு, நாருக்கு மேலே தண்ணியில் பூதி, அதாவது பொடியை போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பற்ற வச்சு, அதாவது நாங்கள் நெருப்பு கொடுத்து பற்ற வச்சு அதை எப்படி கறியாக்கணும் அந்த வீடியோவை வந்து முடிக்கணும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் மூட்டை பற்ற வைக்கணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட் நாளுக்கு மூட்டை பற்ற வைக்கிறேன். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சென்டரில் போட்டு வைக்கணும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு சிரட்டை மூட்டை இப்படி கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த சிரட்டை மூட்டை இன்றைக்கி தான் பற்ற வச்சுருக்கிறேன். இந்த சிரட்டை மூட்டை இன்றைக்கி பற்ற வச்ச நாள் பார்த்துக்கோங்க. சென்டரில் ஒரு இடத்த பார்த்து பற்ற வைக்கணும். இது 3வது நாள் மூட்டை எப்படி ஒழிக்கும் பாருங்கள். இது நேற்று பற்ற வச்ச மூட்டை தான். இன்றைக்கி 2வது நாள் எப்படி ஓடிக்குன்னு பாருங்கள். ரெண்டு நாள் இந்த மாதிரி ஓடி வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது 3வது நாள் இப்படி ஓடிக்கும் பாருங்கள் மூட்டை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 3வது நாள் மூட்டை இப்படி ஓடிக்கும் பாருங்கள். இது எதுக்கு இப்படி அந்த முட்டு மாதிரி இருக்குன்னா, அது சிரட்டை ஓவராக டைட்டாக இருக்குது. அதனால் நெருப்பு வேகமாக ஏற மாட்டேங்குது. இப்படி அங்கே இப்படி வைக்க போனதெல்லாம் நெருப்பு சிரட்டை உங்களுக்கு லூஸாக இருக்கிறதுனால வேகமாக நெருப்பு போயிடுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 4வது நாள். இன்றைக்கி கானட் போட்டிருக்கேன். அதாவது கானட்னா சைடு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, சைடெலாம் எரிஞ்சு கறியாகணும். அதுக்காக சைடில் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன்.
பாருங்கள் 4வது நாள் எவ்வளோ போக போகுது பாருங்க. இதுதான் எங்கள் வேலையை. சிரட்டையை சுட்டு கறியாக்குறது தான் எங்கள் வேலையை. பாருங்கள், இது நாளைக்கு காலையில் அது எரிஞ்சு முடிஞ்சோன்னா இப்படி தட்டி ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், பார்த்துக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் மூட்டத்தை ஆஃப் பண்ணணும். தண்ணியை பிடிச்சி ஆஃப் பண்ணுறாங்க பாருங்கள். இது 5வது நாள் இதெல்லாம் இப்படி மூட்டத்தை அமர்த்திடலாம். நாளைக்கு அதை பிரிக்கலாம். முட்டை தம்மத்தி பிரித்து ஓப்பன் பண்ணியாச்சு. கறியை பாருங்கள்.